Hello guys, welcome back to Mohan Coach channel and this is our new video. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா solid code problem number 167. ஸோ 2 sum 2 input array is sorted. ஸோ இந்த ப்ராப்ளம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் 2 வீடியோஸில் நான் அந்த மிஸ்டேக் பற்றி நான் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் 2 வீடியோஸில் பார்த்தீங்கன்னா சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு மேத் ப்ராப்ளம் நான் ட்ரை ரன் மணியில் பண்ணியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ போன வீடியோக்கு முந்தின வீடியோவில் பார்த்தீங்கன்னா 0 - 3 -2 சொல்லியிருப்பேன். அதே மாதிரி போன வீடியோவில் 9 greater than equal to 9 9 greater than 9 நான் ட்ரூன்னு சொல்லியிருப்பேன். ஒரு சின்ன மிஸ்டேக் தான் பண்ணியிருப்பேன் ட்ரை ரனில். ஸோ நான் அதை பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ கமெண்ட் பாக்ஸில் நான் அந்த சின்ன மிஸ்டேக் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி நான் பின் பண்ணியிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா இனிமேல் வர வீடியோஸில் இன்கேஸ் பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா நான் ஃபார் ஷூர் நான் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். மிஸ்டேக் அதிகமாக இருந்ததுன்னா நான் வீடியோ ரீடேக் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பேன். இன்கேஸ் இந்த மாதிரி ரொம்ப சின்ன இஷ்யூவாக இருக்குது, அது எந்த ஒரு விதத்திலும் லாஜிக் அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல அப்படின்ற பட்சத்தில் நான் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் நான் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ வாங்க ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா 2 sum பார்த்துருப்போம். ஓகேங்களா? அந்த 2 sum பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்புட் அரே சார்ட்டடாக இல்லை. ஓகேங்களா? ஆனால் இந்த 2 sum என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்புட் அரே சார்ட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்புட் அரே சார்ட்டர்டாக கொடுத்தனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன அட்வான்டேஜ் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சார்ட்டடாக கொடுத்தீங்க அப்படின்னா 2 பாயிண்டர் அப்ரோச்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா? நம்மளுக்கு பேசிக்காகவே ஸோ அந்த 2 பாயிண்டர் கான்செப்ட் அதாவது சார்ட்டட் அரேவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பைனரி சர்ச் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பைனரி சர்ச்லேயே பார்த்தீங்கன்னா அந்த 2 பாயிண்டர் கான்செப்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். ஸ்லைட்டாக அந்த பைனரி சர்ச்சில் யூஸ் பண்ணுற அந்த மெத்தடாலஜியை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 2 sum 2 அப்படின்ற ப்ராப்ளம் நம்ம பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? அதே தான் நம்ம ப்ரீவியஸாக பார்த்த 2 sum மாதிரியே தான், லைக் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு சின்ன சேஞ்ச் தான். ஸோ நீங்கள் முன்னாடி போட்டிருந்த 2 sum வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலே இருக்கு, நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அப்ரோச் பாட்டுவாங்க. என்னன்னா பார்த்தீங்கன்னா அரே எலமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அரே எலமெண்ட்ஸில் 2 நம்பர் ஆட் பண்ணால் நம்மளுக்கு அந்த டார்கெட் கிடைக்கணும். இன்கேஸ் அந்த 2 எலமெண்ட் ஆட் பண்ணி நம்மளுக்கு டார்கெட் கன்ஃபார்ம் கிடைக்கும். ஓகேங்களா? கிடைச்சிது அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா அது இண்டெக்ஸை பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிருப்போம் 2 sumல. இந்த இடத்துல ஒன்றும் இல்லை, வர இண்டெக்ஸோட +1 பண்ணி 1 பேஸில் ரிட்டர்ன் பண்ணுவோம். ஓகேங்களா? 1 பேஸ்ல ஒன்றும் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா 2 7 11 15 இருக்கா, 2வையும் 7ஐயும் ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டார்கெட் 9 கிடைக்குது. 0 1 ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பதிலாக 0 + 1. ஸோ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 இருக்கு, 7 இருக்கு, 11 இருக்கு, 15 இருக்கு. ஸோ இந்த 2 அதாவது டார்கெட் என்ன சொல்லிட்டாங்க, நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 9 சொல்லிட்டாங்க. இந்த 2வையும் 7 ஓகேங்களா, இந்த 2வும் 7 அதாவது 7 + 2 நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 9 கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு டார்கெட் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த அதாவது இந்த இதோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 1, இதோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 0. அதாவது 0 1 ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க, இதோட +1 பண்ணி 1 and 2 ரிட்டர்ன் பண்ண சொல்றாங்க. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா 1 பேஸ்டு சூப்போசிஷன் அப்படின்ட்டு நான் சொல்றேன். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா சேஞ்சு. ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ் மேப் யூஸ் பண்ணாமல், ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா யுவர் சொல்யூஷன் மஸ்ட் யூஸ் ஒன்லி 1 கான்ஸ்டன்ட் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்னு சொல்லியிருக்காங்க. 1 கான்ஸ்டன்ட் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆப்டிமைஸ்டு சொல்யூஷனே கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சார்ட்டட் அரேவாக கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம 2 பாயிண்டர் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இந்த 2 பாயிண்டர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த சம் மட்டும் கிடையாது. ஸோ நம்ம ஃபியூச்சரில் வரக்கூடிய 3 sum இருக்கட்டும் 4 sum அந்த மாதிரி அட்வான்ஸ்டு ப்ராப்ளம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் ஆகும். ஸோ அது இந்த வீடியோ மறக்காம லைக் கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ட்ரை ரன்குள்ளே போவோம். ஸோ நம்ம இப்போ என்ன ப்ராப்ளம் பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2 sum அரே சார்ட்டட். ஸோ இந்த ப்ராப்ளம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்மளுக்கு அரே என்ன கொடுத்துருக்காங்கன்னா nums ஈக்குவல் டு 2, 7, 11, 15 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா 9 கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், 2 பாயிண்டரை பார்த்தீங்கன்னா நான் டிக்ளேர் பண்ண போறேன். ஓகேங்களா? ஒன்று பார்த்தீங்கன்னா லெஃப்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரைட்டு. ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்போம் 2 பாயிண்டர் யூஸ் பண்ணி தான் பண்ண போறேன். இந்த லெஃப்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் 0ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இந்த ரைட் பாயிண்டர்ன்றதை என்ன பண்ண போறோம்னா ரைட் பாயிண்டர் விச் இஸ் நத்திங் பட் n-1. இதுல என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுல என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா அரேயோட சைஸ். ஓகேங்களா? இந்த என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா அரேயோட சைஸு.
நம்மளுக்கு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரேயோட சைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4. அப்போனா எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 - 1 இப்போ வந்துட்டு 3. அதாவது எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0, ரைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3. இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், 2 பாயிண்டரை வந்துட்டு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அதாவது லெஃப்ட்டும் ரைட்டும் வந்துட்டு மீட் ஆகிற வரைக்கும், அதாவது கண்டிஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வைல் லூப்ல அதாவது லெஃப்ட்டும் ரைட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீட் ஆகிற வரைக்கும் நான் வந்துட்டு டிராவல்ஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? அதாவது ஒன்றும் இல்லை, இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். கோட் வைஸா வைல் லெஃப்ட் லெஸ் தென் ரைட்டு, ஸோ இது ரெண்டும் வந்துட்டு மீட் ஆகிற வரைக்கும் நான் என்ன பண்ண போறேன்னா லூப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா லூப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரன் ஆகும். இதை தான் நான் வந்துட்டு சொல்றேன். இப்போ நம்ம ஐட்ரேஷனாக பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ ஃபோர்ஸ்ட் ஐட்ரேஷனில் எனக்கு எப்படி இருக்குன்னா, ஸோ லெஃப்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0 இருக்கும், ரைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன போறேன் சம்முன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள்ல என்ன பண்ண போறேன், நம்ஸ் ஆஃப் லெஃப்டையும் அதாவது லெஃப்ட் பாயிண்டரையும், நம்ஸ்ன்றது வந்துட்டு அரே நேமு, அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ஸ் ஆஃப் ரைட்டையும் நான் வந்துட்டு ப்ளஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? அப்போ எனக்கு இந்த இடத்துல சம் என்ன வரும், அதாவது நம்ஸ் ஆஃப் லெஃப்ட்னா லெஃப்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0, ஃபோர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல அதாவது இண்டெக்ஸ் வந்துட்டு பார்த்துக்கோங்க 0, 1, 2, 3 கரெக்டா? அப்போ என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் நம்ஸ் ஆஃப் லெஃப்ட்னா எனக்கு என்ன வரும், எனக்கு வந்துட்டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2 வரும். 2 + நம்ஸ் ஆஃப் ரைட்னா எனக்கு பார்த்தீங்கன்னா 15 வரும். ஓகேங்களா? எனக்கு வந்துட்டு 15 வரும். ஓகேங்களா? அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன வருதுன்னா சம்மு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்னு வந்துடும், 17 வருது. ஓகேங்களா? 17 வருது. ஸோ இந்த இடத்துல நீங்க வந்துட்டு நோட் பண்ணணும். இப்போ நம்ம சம்மு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 17 வந்திருக்கு. இப்போ 17 வந்துட்டு நம்மளுக்கு ஈக்குவல் டு 9 செக் பண்ணணும்னா இது வந்துட்டு கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு இது 9 அப்படின்றது என்னன்னா நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டார்கெட். ஓகேங்களா? கிடையாது. இந்த இடத்துல நீங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணணும், நம்மளுக்கு இன்புட் அரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டட் அப்படின்னா இப்போ நம்ம என்ன செக் பண்ண போறோம்னா இந்த 17 வந்துட்டு பார்த்தீங்கன்னா டார்கெட்டோட அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா நம்ம செக் பண்ண போறோம். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க, அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா செக் பண்ண போறோம். இன்கேஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நோட் த பாயிண்ட், இந்த அரேல கடைசியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 15 இருக்கா, அரேவை பின்னாடி இருந்து அந்த பாயிண்டர் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேல்யூ கம்மியாகாதா? இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. ஏன்னா 2, 7, 11, 15 இருக்கு. இப்போ எனக்கு என்ன இருக்கு, இப்போ 17 வந்துட்டு பார்த்தீங்கன்னா டார்கெட்டோட அதிகமா இருக்கு அப்படின்னா நான் வந்துட்டு என்னோட சம்மோட வேல்யூவை குறைக்கணும். ஓகேங்களா? அரே ஷார்ட்டடா இருக்கங்காட்டி இப்போ அந்த 15க்கு பதிலா 15 பாயிண்டரை நான் மைனஸ் பண்ணி, அதாவது 15ன்றது பார்த்தீங்கன்னா 3. ஓகேங்களா? ஐ மீன் தேர்ட் பொசிஷனை செகண்ட் பொசிஷனுக்கு கொண்டு வந்தா எனக்கு வந்துட்டு 11 தான் இருக்கு. அப்போ எனக்கு அந்த 15ஓட நான் பின்னாடி இருந்து மைனஸ் பண்ணிட்டு வர எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா வேல்யூ வந்துட்டு கம்மியாகுது. ஓகேங்களா? உங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டட் அரேயோட பெனிஃபிட். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன், பின்னாடி நான் வந்துட்டு பாயிண்டரை மைனஸ் பண்ண போறேன். இப்போ பாயிண்டரை மைனஸ் பண்ணனா எனக்கு ஷார்ட்டட் அரேல அப்சல்யூட்டா என்ன வரப்போகுது, ஏன்னா இது வந்துட்டு இன்க்ரீசிங் ஆர்டர் இருக்கு. அப்போ பின்னாடி அதாவது அட்மோஸ்ட் எலமெண்ட் இருக்கிறது எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாப் எலமெண்டா இருக்கும். அப்போ நான் மைனஸ் பண்ணல எனக்கு வந்துட்டு அப்சல்யூட்டா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்மியான எலமெண்ட் வரப்போகுது. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 17 வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 9 கேட்டிங்கன்னா கிரேட்டர் தென் 9. அப்போ என்ன பண்ண போறேன், ரைட் பாயிண்டரை வந்துட்டு மைனஸ் பண்ண போறேன். இப்போ ரைட் பாயிண்டரை மைனஸ் பண்ணோன்னா எனக்கு ரைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும், ரைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 2 வந்துடும். ஓகேங்களா? ரைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 2 வந்துடும். இப்போ என்ன பண்ண போறேன், ஜஸ்ட் நான் ஸ்டாண்டர்டைசேஷன் போக போறேன். ஓகேங்களா? ஸ்டாண்டர்டைசேஷன் போயிட்டு அதே மாதிரி சம் இஸ் ஈக்குவல் டு இந்த சம் என்ன பண்ண போறேன், நம்ஸ் ஆஃப் லெஃப்ட் பிளஸ் நம்ஸ் ஆஃப் ரைட் நோட்டு போட்டோம். ஓகேங்களா? இப்போ எனக்கு சம் என்ன வரும்னா நம்ஸ் ஆஃப் லெஃப்ட்னா லெஃப்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0ல தான் இருக்கு, ரைட் வந்துட்டு தான் நம்மளுக்கு 2 இருக்கு. அப்போ நம்ஸ் ஆஃப் 0னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு 2. அதே நம்ஸ் ஆஃப் ரைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு 11 இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு 11. இப்போ சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 13 வந்திருக்கு. ஓகேங்களா? 13 வந்துட்டு ஈக்குவல் டு 9 கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? இப்போ இது வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகல. இப்போ நான் என்ன செக் பண்ண போறேன், 13 வந்துட்டு கிரேட்டர் தன் 9 லெஸ் தன் 9 செக் பண்ண போறேன். இப்போ கிரேட்டர் தன் 9 செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கிரேட்டர் தன் 9 தான். அப்போ நான் என்ன பண்ண போறேன், கிரேட்டர் தன் 9 இருக்குன்னா என்ன பண்ண போறேன்னா ரைட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப நான் மைனஸ் பண்ண போறேன். ஏன் ரைட்டை திரும்ப மைனஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு டார்கெட்டோட கிரேட்டர் தான் வந்திருக்கு. அப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரைட் மோஸ்ட் பாயிண்டர் நான் வந்துட்டு மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் வேல்யூ கிடைக்கும். அப்போ நான் என்ன பண்றேன், ரைட்டை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ரைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன வருது, ரைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 மாதிரி. ஓகேங்களா? இப்போ நான் தேர்ட் ஐட்ரேஷன் போறேன். தேர்ட் ஐட்ரேஷன்ல திரும்ப சம் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் லெஃப்ட் பிளஸ் நம்ஸ் ஆஃப் ரைட்டு.
இப்போ லெஃப்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எழுதிக்கோம் நம்ஸ் ஆஃப் லெஃப்ட் ப்ளஸ்ஸு ப்ளஸ் நம்ஸ் ஆஃப் ரைட். ஓகேங்களா? இப்போ நான் என்னாச்சு, லெஃப்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0 இருக்கு, ரைட் வந்துட்டு 1 வந்துருச்சு. இப்போ நான் சம்மை வந்துட்டு நான் ப்ளஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? லம்ஸ் ஆஃப் லெஃப்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2, நம்ஸ் ஆஃப் ரைட்னா ஃபர்ஸ்ட் பொசிஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7 அப்படின்ற எலமெண்ட் இருக்கு. அப்போ சம் ஈக்குவல் டு 2 + 7. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9 வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9 ஈக்குவல் டு 9 பார்த்தீங்கன்னா ஆமாம் ட்ரூ. அப்போ என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்துட்டு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இதுதான் டார்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போறோம், இண்டெக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0, 1. ஓகேங்களா? அதாவது நம்மளுக்கு இண்டெக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0, 1 தான் இருக்கு. இந்த 2 இண்டெக்ஸ்ல இருக்க எலமெண்ட்ஸை ப்ளஸ் பண்ணாதான் நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்துட்டு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஆனா நம்மளுக்கு என்னன்னா 0, 1 நம்ம ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. இதோட நம்ம என்ன பண்ணணும், +1 பண்ணிட்டு நம்ம அவுட்புட் என்ன பண்ணுவோம்னா ரிசல்ட் என்ன பண்ண போறோம், +1 பண்ணணும்னா 0 + 1 1 1 + 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2. ஸோ அப்போ இதுதான் நம்மளோட ஃபைனல் ரிசல்டன்ட் வேல்யூ. இதுதான் நம்மளோட ஃபைனல் ரிசல்டன்ட் வேல்யூ. இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த சம் வந்துட்டு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம வந்துட்டு ரைட் மோஸ்ட். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்துட்டு இப்போ டார்கெட்டோட நம்மளுக்கு வந்துட்டு வேல்யூ அதிகமாக வந்தங்காட்டி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ரைட் சைட்ல இருந்து நம்ம என்ன பண்ணிட்டு வந்திருக்கோம், மைனஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். இன்கேஸ் நான் வந்துட்டு சொல்றேன், இப்போ இந்த டார்கெட் வந்துட்டு இது வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கிடையாது, பட் ஆனால் நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் எனக்கு வந்துட்டு இப்போ டார்கெட் 9 இருக்கு. ஓகேங்களா? இப்போ லெஃப்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0 இருக்கு, ரைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இருக்குன்னு வைங்க. எனக்கு இப்போ கரண்ட் சம் வந்துட்டு என்னென்னு வருது, கரண்ட் சம் வந்துட்டு இன்கேஸ் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 வருதுன்னு வைங்களேன். இந்த இடத்துல 4 வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தன் 9 பார்த்தா கிடையாது. ஏன்னா 4 வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெஸ் தன் 9. அப்போ லெஸ் தன் 9 நான் என்ன பண்ணணும்னா லெஃப்ட் பாயிண்டரை இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா அங்க நம்மளுக்கு வந்துட்டு டார்கெட்டோட அதிகமாக வந்தங்காட்டி நம்ம வேல்யூ வந்துட்டு மைனஸ் பண்ண பார்க்குறோம். பட் ஆனால் இங்கே நம்ம ஏன் வந்துட்டு லெஃப்ட் பாயிண்டர் இன்க்ரீஸ் பண்ணணும்னா அரேல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு. நான் லெஃப்ட் பாயிண்டர் இன்க்ரீஸ் பண்ணாதான் எனக்கு அதுக்கு அடுத்தபடியான அதிக வேல்யூஸ் வரும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிடுவேன், இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா லெஃப்ட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா +1 பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ எங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணணும், எங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரைட் இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியாக போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ட்ரை ரன் வந்துட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம வந்துட்டு கோட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணலாம்னா 2 பாயிண்டர்ஸ் டிக்ளேர் பண்ணுவோம். டிக்ளேரிங் தி பாயிண்டர்ஸ் ஒன்றும் இல்லை, இன்ட்டு நம்ம அங்கே பார்த்தோம் லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டார்டிங் பொசிஷனு, இன்ட்டு ரைட் இஸ் ஈக்குவல் டு நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் ஸ்டார்ட் லென்த்து -1. ஓகேங்களா? இப்போ என்ன போகிறேன், லூப்பு இட் அன்டில் லெஃப்ட் பாயிண்டர் மீட்ஸ் தி ரைட் பாயிண்டர். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ண போகிறேன், ஒயில் லெஃப்ட் லெஸ் தன் ரைட் வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன், நான் வந்துட்டு லூப் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சம்மு கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? இன்ட்டு சம்மு ஈக்குவல் டு அங்கே பார்த்த மாதிரி நம்பர்ஸ் ஆஃப் லெஃப்ட் ப்ளஸ் நம்பர்ஸ் ஆஃப் ரைட். ஓகேங்களா? இப்போ என்ன செக் பண்ண போகிறேன், இஃப் செக் வெதர் தி என்ன பண்ண போகிறேன், செக் பண்ண போகிறேன். ஓகேங்களா? செக் வெதர் தி கரண்ட் சம் ஈக்குவல்ஸ் டு டார்கெட் அப்படின்னு செக் பண்ணுவேன். அப்போ என்ன, இஃப் சம் ஈக்குவல் டு டார்கெட்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறேன். இருந்ததுன்னா என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸை +1 பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடலாம். அதாவது ரிட்டர்ன் இஃப் இட் இஸ் ஈக்குவல் ரிட்டர்ன் தி 1 பேஸ்டு இண்டெக்ஸ் பொசிஷன். ஓகேங்களா? என்ன பண்றேன், ரிட்டர்ன் நியூ இன்ட் ஆஃப் லெஃப்ட் +1 கம்மா ரைட் +1. ஓகேங்களா? இது என்னன்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அரே நான் வந்துட்டு அதாவது அரே வந்துட்டு டிக்ளேர் பண்ணிட்டு அப்படின்னு என்ன பண்ணிருக்கேன்னா வேல்யூஸ் வந்துட்டு நான் இன்சர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்றேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய சின்டாக்ஸ் காம்ப்ளெக்சிட்டிலாம் கிடையாது. இப்போ அடுத்து என்ன செக் பண்ண போறேன்னா, இப்போ இன்கேஸ் எனக்கு வந்துட்டு டார்கெட்டுக்கு ஈக்குவலா இல்லை. ஓகேங்களா? டார்கெட்டுக்கு ஈக்குவலா இல்லை. இப்போ வந்துட்டு டார்கெட்டோட அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்னு செக் பண்ணாதான் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாயிண்டர் இன்க்ரிமெண்டல் டிக்ரிமெண்ட் பண்ண முடியும். கரெக்டா? அப்போ இஃப் த சம் இஸ் கிரேட்டர் தென் டார்கெட்
decrement the right pointer to get the smaller values. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுவேன், else if sum is greater than target இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவேன், ஜஸ்ட் என்ன பண்ணுவேன், ரைட்டை வந்துட்டு மைனஸ் பண்ணிடுவேன். ஓகேங்களா? அடுத்து இன்னொரு else ifல இப்போ என்ன பண்ணுவேன், இப்போ இது வந்துட்டு கிரேட்டர் தான் இருந்துச்சுன்னா, இன்கேஸ் வந்துட்டு if the sum is lesser than the target, increment the left pointer to get the greater values. ஓகேங்களா? அப்போ என்னன்னா else if சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டார்கெட்டோட லெஸ் தானா இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணிடுவேன், லெஃப்ட்டை வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவேன். கடைசியாக எனக்கு வந்துட்டு வைல் லூப் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? வைல் லூப் முடிஞ்சக்கப்புறம் இன்கேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 2 எலமெண்ட்டை ப்ளஸ் பண்ணி டார்கெட் கிடைக்கல அப்படின்னா எம்டி அரே ரிட்டர்ன் பண்ணிடலாம். கரெக்டாக? அப்போ என்ன பண்ணுவேன், ரிட்டர்ன் இஃப் தி டார்கெட் இஸ் நாட் ஃபவுண்ட் ரிட்டர்ன் அண்ட் எம்டி அரே. ஜஸ்ட் என்ன பண்ணிடுறேன், எம்டி அரே ரிட்டர்ன் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம கோடை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு டெஸ்ட் கேசஸ் எல்லாமே ரன் ஆயிடுச்சு. ஸோ ஹிடன் கேசஸ் ரன் ஆகுதான் செக் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹிடன் கேசஸுமே ரன் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம போகிற எல்லா வீடியோஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம எல்லா வீடியோஸ்லையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோட் பண்ணுற எல்லா கோடுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருப்போம். மறக்காம வந்துட்டு செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க கோடு வேணும் அப்படின்னா. ஸோ பை கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.